தினம் தினம் அதே இட்லி தோசை சாப்பிட்டு போர் ஆயிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஹெல்தியான டேஸ்டி போஹா. இந்த போஹா செய்ய நம்ம இப்போ 1 கப் அவல் எடுப்போம். இதை 3 வாட்டி தண்ணியை நல்லா கழுவி ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவோம். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடுகெண்ணெய் சேர்ப்போம். நீங்க என்ன எண்ணெய் வேணா யூஸ் பண்ணலாம். எண்ணெய் சூடானோனே 1/4 டீஸ்பூன் கடுகு, சீரகம் சேர்ப்போம். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இலை சேர்ப்போம். இப்ப நம்ம 1/4 கப் பச்சை கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ரோஸ்ட் ஆன கழிச்சு இப்ப நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி ஆட் பண்றேன். நல்லா ஃப்ரை ஆன உடனே இப்ப மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க சேர்ப்போம். இப்ப 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்ப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப 2 ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்குவோம். இப்ப செக் பண்ணி உருளைக்கிழங்க வெந்துருச்சா இல்லையா. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா இருக்கு. அடுத்து நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை ஆன உடனே இப்ப அவலை ஆட் பண்ணுவோம். அவலை பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இப்ப அவலை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்ப பாத்தீங்களா, இது எவ்வளவு ஈஸியான ரெசிபி. வெறும் கம்மியான இன்கிரிடியன்ட் வச்சு டேஸ்டியா ஹெல்தியா குயிக்கா செஞ்சுட்டோம். கடைசி நம்ம 1/2 எலுமிச்சம் சாறு ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். இந்த ரெசிபி காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல, ஈவினிங் ஸ்நாக்ல, டின்னர்ல பண்ணி சாப்பிடலாம். Thank you for watching this video. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க.